திரு முனைவர் சபரிமுத்து அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எடுத்து 3 ஸ்டிக்கர் எடுத்து. மதிப்புக்குரிய பெரியோர்களே, சிக்காக தமிழ்ச்சங்க நடத்தும் இந்த இலக்கிய விழாவில் பல அருமையான இலக்கிய செய்திகளை கேட்டு நீங்கள் மகிழ்ச்சி கொண்டிருப்பீர்கள். பேராசிரியர் அண்ணாமலை அவர்களை நான் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் ஒரு சில செய்திகளை சொல்லி அவரை அறிமுகப்படுத்துகிறேன். வருகின்ற 2018ஆம் ஆண்டு சூலை திங்கள் கூட்டணி நடத்துகின்ற விழாவோடு இணைத்து உலகத் தமிழ் மாநாட்டை நடத்த முடிவு செய்திருக்கிறோம். உலகத்தமிழ் 9வது உலகத் தமிழ் மாநாடு சென்ற ஆண்டு சனவரி திங்கள் மலேசியாவில் நடந்தது. மலேசிய பல்கலைக்கழகத்தின் துணையோடு அதற்கு செல்கிற வாய்ப்பு இருந்தது. நண்பர்கள் கேட்டதன் பேரில், குறிப்பாக கூட்டணி கேட்டதன் பேரில், மிகவும் குறிப்பாக பேராசிரியர் குழந்தைசாமி 5-6 ஆண்டுகளாக உந்துதல் கொடுத்தார். அதன் பேரிலும் அடுத்த உலகத்தமிழ் மாநாட்டை வட அமெரிக்காவில் நடத்த அனுமதி வேண்டும் என்று கேட்ட பொழுது அதை இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் தமிழ் ரிசர்ச், அனைத்துலக தமிழ் ஆய்வு மன்றம் ஏற்றுக்கொண்டது. அதை கூட்டணி கடந்த அவள் விழாவின் போது ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் எப்பொழுதும் இந்த உலகத்தமிழ் மாநாடு ஒரு பல்கலைக்கழகத்தோடு இணைந்து செய்வதுதான் வழக்கம். ஆக சிக்காகோ பல்கலைக்கழகம் கடந்த 50 ஆண்டுகளாக தமிழ் சொல்லிக் கொடுக்கிற தமிழ் இலக்கிய ஆராய்ச்சிகள் இருக்கிறது, செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து செய்ய வேண்டும். கடந்த 6 மாதங்களாக பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அதற்கு முதன்மையாக இருந்து வழி செய்து கொடுத்தவர் பேராசிரியர் அண்ணாமலை அவர்கள். பேராசிரியர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்கள், துறைத் தலைவர்கள் மற்றவர்களோடு பேசி கடைசியிலே பிப்ரவரி 19ஆம் நாள் தமிழ்ச்சங்க தலைவர்கள், தமிழ் கூட்டணி தலைவர்களோடு சேர்ந்து எப்படி நடத்தலாம் என்று அதை பற்றி பேசி முடிவெடுத்திருக்கிறோம். முக்கியமாக இந்த விழாவினுடைய நடத்துவதற்குடைய முதல் நோக்கம் தமிழ் ஆய்வுக்கு முதன்மை கொடுப்பது. பல இதுவரைக்கும் 9 மாநாடு நடந்தாலும் கூட ஏறக்குறைய எல்லா மாநாடுகளும், குறிப்பாக சில மாநாடுகள் அரசியல் தலையீடு அதிகமாக இருந்தது. அரசியல் தலைவர் காசு கொடுக்கிறார்கள், நல்லதுதான். இருந்தாலும் காசுக்காக சில காரியங்களை செய்ய முயற்சிக்கிறார். அப்படி முயற்சி செய்ததுனால தமிழ் ஆய்வு பின்னடப்பட்டது. அதை விலக்கி தமிழ் ஆய்வுக்கு முதன்மை கொடுத்து இந்த மாநாட்டை நடத்தி ஒரு புதிய மாதிரியை தொடங்க வேண்டும். அது பிறகுன்ற மாநாடுகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்து அதன் வழியை நடத்த நாம் முயன்று கொண்டிருக்கிறோம். முக்கியமாக காசு கொடுத்தாருன்னா எல்லாரும் வந்து பேசுவோம். சென்ற முறை நான் மாநாட்டை சென்றிருந்த பொழுது தி பிளேஸ் ஆஃப் திருக்குறள் வேர்ல்ட் எத்திக்ஸ் என்ற ஒரு ஆங்கில கட்டுரை படித்தேன். பிறகு ஒரு கட்டுரை, பல கட்டுரை கொடுக்கின்ற ஒரு கருத்தரங்க தலைவர் அதில் குண்டலினி யோகா பற்றி ஒரு கொண்டு பேசுகிறாங்க. குண்டலினி யோகாவுக்கு தமிழ் ஆய்வுக்கு ஒன்று தொடர்பு இல்லை. ஏன்னா எல்லோரும் ஆய்வு கட்டுரை அறிவித்திருக்கார்கள். யாரும் படிச்சுதான் தெரியல, யாரும் அதை பற்றி எதுக்கு முதன்மை கொடுத்தாலும் தெரியல. அதெல்லாம் நீக்கி தமிழ் ஆய்வுக்கு முதன்மை கொடுத்து காரணம் என்னென்றால் இதை தொடங்கியது தனிநாயகடிகளார். கபில்சுலமில் வி.ஐ. சுப்பிரமணியம் மற்ற தமிழர்கள் எல்லாம் 1964 என்று இந்த மன்றத்தை தொடங்கினார்கள். அதனுடைய முதன்மை என்றால் தமிழை பற்றியும் தமிழ் மொழியை பற்றியும் தமிழ் பண்பாட்டை பற்றியும் தமிழ் நாகரிகத்தை பற்றியும் உலக மக்கள் அறியவில்லை. அறிந்தாலும் கூட தமிழை பற்றியும் தமிழ் நாகரிகத்தை பற்றியும் தவறான கருத்துக்கள் தான் பரவி இருக்கிறது. சிறப்பாக பல்கலைக்கழகங்கள் அந்த நிலை மாற்றி தமிழினுடைய உண்மையான கருத்துக்கள், தமிழ் மொழி எவ்வளவு புலமையானது, மொழி எவ்வளவு சிறந்தது, நம்முடைய வரலாறு எவ்வளவு புலமையானது எப்படி ஆய்வோடு அனைத்து மாவிய
ஒன்றும் நடக்காது. திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு நூல் எழுதியிருக்கிறாங்க, அதை யாரும் படிக்க மாட்டாங்க. ஆனால் இது புதுசாக ஏதாவது சொல்கிறதா இருந்தால் ஆய்வு கண்ணோடு ஆய்ந்து அதற்கு ஆதாரங்களை காட்டி சொல்லுதல், அதை அடிக்கடி பார்ப்பார்கள், ஏற்றுக்கொள்ள கொடுவார்கள், அதற்கு மறுப்பும் கொடுப்பார்கள். இந்த மாதிரி ஆய்வு கட்டுகளை ஊக்குவித்து இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர்களும் நம்மோடு இணைந்து உழைக்க தயாராக இருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் யார் வருகிறார்களோ only by invitation. The scholars will come and present a paper only by invitation based on the quality and they are able to support with the evidences. அந்த மாதிரி தரமான ஆய்வுகள் நடத்துகின்ற எழுதப்படுகின்ற கட்டுரைகள் தான் வாசிக்கப்படும். அது கூட்டணி நடக்கும் பொழுது எழுதி செய்வதாக முடிவு செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் பெரிதும் முயற்சி எடுத்து உதவி செய்தவர் பேராசிரியர் அண்ணாமலை அவர்கள். அவர் சிறந்த தமிழறிஞர். அவர் 60லேயே சிக்காகோ பல்கலைக்கழகத்திலிருந்து மொழியியல் படித்து முனைவர் பட்டு பிறகு நடுவண் இந்திய ஆய்வு மன்றத்திற்கு சேர்ந்து அங்கே தலைவராகி பல வகையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பிற்பாடு இப்பொழுது ஏல் பல்கலைக்கழகம் சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் வருகை பேராசிரியராக இருக்கிறார். அவர் வாழ்ந்த காலத்தில் தொடர் நான் 69 அவர் 66 வந்துக்கிறார். 66 வெறும் மாணவர்கள் தான். நாம காலத்திலே மாணவர்கள் தான், மற்றவர்கள் பார்க்க முடியாது, எல்லாம் மாணவர்கள் தான். நாங்கள் ஒரு 12 மாணவர்கள் சிக்காகோ தமிழ்ச்சங்கத்தில் 69 ஜனவரி 14 வந்தேன். செப்டம்பர் 24 12 மாணவர்கள் ஐயாவுக்கு தெரியும், ராமோகன் இருந்தார் வச்சுக்கலாம். 12 மாணவர்கள் வச்சு தொடர்பு சங்கம். அப்போது தென்னிந்தியர்களுக்கு எந்த சங்கமும் கிடையாது, தமிழுக்கு எது கிடையாது. அந்த மாதிரி அதுக்கு முற்பட்ட காலத்திலேயே அவர் வந்தவர். ஆக அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் நாகரிகம் என்பதிலே பல வகையில் ஆய்வு பண்ணி மற்றும் ஊக்குவித்து வாழ்த்து கொடுக்க விரும்புகிறார். அவரை அறிமுகப்படுத்தி சிறப்பு மகிழ்ச்சி கொள்கிறேன். பேராசிரியர் அண்ணாமலை. சிறப்பு விருது சிக்காகோ தமிழ்ச்சங்கம் சிறப்பு விருது சிக்காகோவில் 2016 ஆண்டு ஏப்ரல் 23 நிகழ்ச்சி இலக்கிய வார விழாவின் சிறப்பு விருந்தினர் தமிழறிஞர் மொழியியல் வல்லுநர் மற்றும் சிக்காகோ பல்கலைக்கழக தமிழ் பேராசிரியர், மத்திய அரசு இந்திய மொழியில் ஆய்வு நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் முனைவர் திரு அண்ணாமலை. அவர் தொடர்ந்து தமிழ் துறைக்கு ஆற்றி வரும் பணியை நிறைவு கூர்ந்தும் உலக தமிழ் மாநாட்டு சிக்காகோ பல்கலைக்கழக துணையோடு சிக்காகோ நடத்தி ஒரு நிகழ்ச்சி நன்றி பாராட்டி இக்கேடையின் பணிக்கு சிறப்பித்த சிக்காகோ தமிழ்ச்சங்கம் உரிமை கொடுக்கிறது. ஐயா சாக்கடை தலைவர்